வாரணமாயிரம் படமே கிருஷ்ணனுடைய அந்த மரணம் செய்தியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சூர்யா வந்து வார்ல இருப்பாரு. இந்த டெத் நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் மேஜர் கேட்பாங்க, "நம்போ மிஷன் போலாமா இல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "நோ மேஜர், வி ஆர் கோயிங் வித் தி மிஷன்" சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு அந்த பெயினை ப்ராசஸ் பண்ணுவாரு. சூர்யாவுடைய ரிசரக்ஷன் என்ன அப்படிங்கறத ஓப்பனிங்லேயே காட்டிடுவாங்க. ஆனா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாது. வாரணமாயிரம் படம்ங்கிறதே ஹவ் எ மேன் ஃபேசஸ் லாஸ் ஆஃப் ஹிஸ் லவ்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறது தான். சூர்யா மேக்னாவை எழுந்ததுக்கு அப்புறம் அவன் தன்னையே டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பான், அழிச்சுப்பான். அவன் லிட்டரலா பேட் ஹாபிட்ஸ்ல இண்டல்ஜ் ஆவான். கிருஷ்ணன் தான் அவனை அதுல போக விடாம தடுத்து அவனை ஒரு ட்ரிப்புக்கு அனுப்பி அவரை காப்பாத்து. அவனோட மீட்சிக்கு கிருஷ்ணன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவன் எப்படி ஒரு மரணத்தை ஹேண்டில் பண்ண முடியாம தவிச்ச ஒருத்தன் இன்னைக்கு யாரால காப்பாற்றப்பட்டானோ, தன்னுடைய தந்தையால காப்பாற்றப்பட்டவன் தன்னுடைய தந்தையோட மரணத்தை மேன் மாதிரி ஃபேஸ் பண்றான், பிரேவா ஃபேஸ் பண்றான். சூர்யா பிறந்தப்போ கிருஷ்ணன் ஒரு டைலாக் சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ல, "இவனுக்கு என்ன எழுதியிருக்குன்னு தெரியல, ஆனா இவனுக்கு ஏதாவது தப்பா எழுதியிருந்தா அதை நான் திருத்தி எழுதுவேன்" அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஆக்சுவலா அதுதான் படத்துல நடந்திருக்கும். இவனுக்கு தப்பா எழுதப்பட்டது என்னன்னா அவனுடைய காதலியோட மரணம் தான். அவனுக்கு மரணத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலங்கிறது தான் அவனுக்கு தப்பா எழுதப்பட்டது. கிருஷ்ணன் அதையே திருத்தி எழுதுறாரு. எந்த அளவுக்கு திருத்தி எழுதுறாருன்னா தன்னுடைய மரணமே அவன் ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ற அளவுக்கு திருத்தி எழுதியிருக்காரு.